ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சான்டீஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முகலாய் சிக்கன். இது ஒரு சூப்பரான ரிச்சான ஒரு கிரேவி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன், கருவாப்பட்டை, ஏலக்காய், இலவங்கம், பிரியாணி லீஃப், வெங்காயம் 6, வெள்ளைப்பூண்டு 5லேருந்து 6, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 5லேருந்து 6, முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், வத்தல் மிளகு பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 6 டீஸ்பூன், உப்பு உங்கள் சுவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த கேஷ்யூ நட் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் அதெல்லாம் நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம அதில் அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு வதக்க போகிறோம். கொஞ்சம் வேக வைக்கலாம். ஆல்ரெடி அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் எல்லாம் போனதுனால ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த கேஷ்யூ நட் அதான் அந்த முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறது நல்ல ஒரு திக்கனிங்காக இருக்கும் இந்த கிரேவியே. தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம சிக்கனும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை நம்ம இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். இப்போ அந்த ஊற வச்ச சிக்கனை தான் நான் இதில் போட போகிறேன். உப்பு இதுக்கு சிக்கன் ஊற வைக்கும் போதும் போடுறதுனால நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு போட்டால் போதும். இந்த கிரேவியோட இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறுங்க. நான் பேஸ்ட் அடித்து வச்சுருந்த மிக்சிலேயே தண்ணியை ஊற்றிட்டு நான் இப்போ அந்த தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா கேஷ்யூ நட்டே ஒரு திக்கனிங் ஏஜென்ட் தான். இது கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே திக்காக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. இது ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கதே இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் இப்போ ஃபைனலாக சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முகலாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூப்பர் டெலிஷியஸ் கிரேவி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். கூடவே லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.